வட ஆற்காடு அப்படின்னு சொன்னோனே முதல்ல ஞாபகம் வருது இவங்க 3 பேர் தான். ராஜா தேசிங்கு, ஆற்காடு நவாப், ராபர்ட் கிளைவ் தான். அவங்களுக்கு அடுத்தபடியா இருக்கிறது தான் இந்த டெல்லி கேட். இந்தியாவுக்கு எப்படி டெல்லியில இருக்க டெல்லி கேட்டோ, அதுபோல வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்த ஆற்காடுல இருக்க டெல்லி கேட். இந்த டெல்லி கேட் ஆனது பார்த்தீங்கன்னா வந்து 274 வருஷங்கள் தாண்டி கம்பீரமா வந்து இருக்கு. இந்த டெல்லி கேட் எதனால, யாருக்காக வந்து கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் சொல்றேன் கேளுங்க. செஞ்சி ஆண்ட ராஜா தேசிங் அவர்கள் இந்த ஆற்காடை கைப்பற்றி இதை வந்து தலைநகரமாக வந்து அறிவிக்கிறாரு. ராஜா தேசிங்க்கும் ஆற்காடு நவாப்புக்கும் நடந்த கடுமையான போரில் ராஜா தேசிங் வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்து ஆற்காடு நவாப்பை வந்து கைப்பற்றிடுறாரு. அதன் பிறகு ஆற்காடு நவாப்பிடமிருந்து கைப்பற்ற ராபர்ட் கிளைவ் மிக கடுமையான போர் ஒன்று வந்து செய்கிறாரு. இதில் பார்த்தீங்கன்னா ஆற்காடு நவாப்பிடம் மிகப்பெரிய படைபலம் வந்து இருந்துச்சு. ராபர்ட் கிளைவிடம் குறைவான படைபலமும் அதிநவீன ஆயுதங்களும் அதிகமாக இருந்ததுனால 52 நாள் போர் நடந்ததுக்கு அப்புறமா வந்து இந்த ஆற்காடு நவாப்பிடம் இருந்து இந்த ராபர்ட் கிளைவ் வந்து கைப்பற்றாரு. இந்த வெற்றியானதை கொண்டாடும் விதமாக வந்து ராபர்ட் கிளைவ் 1751 இந்த டெல்லி கேட் ஆனதை வந்து ஆற்காட்டில் வந்து கட்டுறாரு. இது வந்து பாலாற்றங்கரை ஓரத்தில் தான் வந்து இருக்குது. இந்த டெல்லி கேட் ஆனது 2 தளங்களாக வந்து கட்டப்பட்டிருக்கு. அதில் கீழ்த்தளத்தில் பார்த்தீங்கன்னா வந்து 2 அறைகள் வந்து இருக்குது. இந்த அறைகளில் வந்து காவலர்கள் ஓய்வெடுக்க, ஆயுதங்கள் வைக்க, அதுக்கப்புறம் வந்து கைதிகளை சிறைப்பிடிக்கன்னு சொல்லிட்டு இந்த அறைகளை வந்து பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படியே வந்து மேல் தளத்துக்கு வந்து வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ரூம் வந்து ஒன்று இருக்குது. இந்த ரூமுக்கு பார்த்தீங்கன்னா 2 சைடும் வந்து வழி வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து ரகசிய கண்காணிப்பு அறை அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த இடத்துல இருந்து காவலர்கள் மறைஞ்சிருந்து எதிரி நாட்டவர் யாராவது உள்ள வராங்களான்னு சொல்லிட்டு கண்காணிக்கிறதுக்காக இந்த ரூம் கட்டியிருக்காங்க. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா வந்து மேல் தளத்தில் இருக்க ரூம். இது வந்து ஆபத்தில் கொஞ்ச நாள் வந்து இந்த இடத்துல வந்து தங்கியிருந்ததா வந்து சொல்கிறாங்க. இந்த டெல்லி கேட்டுக்கு முன்னாடி இருக்க இது போல் வந்து பாழடைஞ்ச வந்து தரைத்தளம் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி வணிகம் செய்யறதுக்காக பயன்படுத்தின அறைகளாக வந்து இருந்திருக்கு. வட ஆற்காடு மாவட்டம் வந்து தலைநகராக இருந்ததுனால இந்த வழி தான் பார்த்தீங்கன்னா நுழைவு வழியாக வந்து இருந்திருக்கு. ஆனால் வந்து ராபர்ட் கிளைவ் நடத்தின கடுமையான போரில் இந்த இடம்லாம் வந்து சேதமடைஞ்சு இப்படி வந்து காணப்படுறதா வந்து சொல்கிறாங்க. இந்த வட ஆற்காடு மாவட்டத்தோட நுழைவாயிலாக இந்த இடம் இருந்ததுனால நிறைய போர்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னையும் வந்து நடந்திருக்கிறதா வந்து வரலாற்று குறிப்பு வந்து இருக்குது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க இடமான டெல்லி கேட் ஆனது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஆற்காடு டு செய்யாறு ரோட்டில் தான் வந்து இந்த டெல்லி கேட் ஆனது வந்து இருக்குது. அதாவது பாலாற்றங்கரை ஓரத்தில் தான் இந்த டெல்லி கேட் வந்து இருக்குது. நீங்கள் வெளி மாவட்டங்கள்லேருந்து இந்த ஆற்காடுக்கு வந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போயிட்டு இந்த டெல்லி கேட்டை வந்து ஒரு முறையாவது வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊர் அப்படின்றது